نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من ذا الذي يقرض الله قرضا حسنا فيضاعفه له وله أجر كريم آمنا بالله صدق الله مولانا العلي العظيم اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அருமை நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அழகிய கடன் பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்றைய தினம் ஹாஃபிஸா ஓதிய சூறாவிலே ஒரு முறைக்கு 2 முறையாக வசனங்களை இறக்கியிருக்கிறார். கர்ல ஹசன் என்கின்ற அந்த அழகிய கடன் சம்பந்தமாக குர்ஆனிலே 12 இடங்களிலே அல்லாஹ் எடுத்துரைத்திருக்கிறான். அல்லாஹுக்கு அழகிய கடன் கொடுப்பவர் யார்? அப்படி கொடுப்பவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 மடங்காக அதற்கு பகரத்தை தருவான். மட்டுமல்லாமல் வலஹு அஜ்ருன் கரீம், கண்ணியம் வாய்ந்த நற்கூலியும் அவருக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹுக்கு அழகிய கடன் கொடுப்பது என்றால் என்ன அர்த்தம்? அவன் என்ன தேவையுள்ளவனாக இருக்கிறானா, வசதி குறைவானவனாக இருக்கிறானா? அவனுக்கு கடன் கொடுப்பது என்றால் அதற்கான விளக்கம் என்ன? இமாம் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், குல்லுமா ஃபில் குர்ஆனி மினல் கரலில் ஹசன் ஃபஹுவ தவ்வு என்று கூறுகிறார்கள். அல்லாஹுடைய பாதையிலே செலவழிப்பது, அல்லாஹுடைய பாதையிலே செலவழிக்கிற போது அது ஒரு கடன் போன்று ஆகி அதற்கான பகரங்களை அல்லாஹ் நமக்கு மடங்கு ஆக்குகிறான். ஒருவருக்கு நாம் அழகிய கடன் கொடுக்கிற போது அது நமக்கு திரும்ப கிடைக்கும் அல்லவா? அல்லாஹுடைய பாதையிலே நாம் செலவழிக்கிற போது அல்லாஹ் அதற்கான பகரங்களை திரும்ப நமக்கு பன்மடங்காக தருகிறான். தான் கரல ஹசன் என்று சொல்லுவோம். அன்பான பெருமக்களே, நம்மால் இயன்ற வரை என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹுடைய பாதையிலே நாம் செலவு செய்ய வேண்டும். நம்மால் இயன்ற அளவுக்கு ஈகைத்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். இது அல்லாமல் நாம் என்னென்ன நற்காரியங்கள் செய்கின்றோமோ அது எல்லாமே அல்லாஹ்வுக்கு செய்கின்ற அழகிய கடன் தான். ஒரு பக்கமாக நாம் நம்முடைய கையிலே வசதி வாய்ப்பு இருக்குமானால் பணத்தை கொடுத்து தர்மம் செய்து நாம் அதனுடைய நன்மையை பெறுகிறோம். வசதி இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள்? ஏதாவது நல்ல காரியங்களில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும். தாராளம் நயத்தோடு அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். உபகாரியங்களிலே, சமுதாய பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்க வேண்டும். அவர்களுக்கும் கூட அல்லாஹ் பன்மடங்கு நன்மையை கொடுப்பான். பள்ளிவாசல்களில் வேலை செய்கிறார்கள், மதரசாக்களில் வேலை செய்கிறார்கள், அதே போன்று கடைகளிலே வேலை செய்கிறார்கள். அவர்களுடைய கடமைகளுக்கு அதிகமாக மேலும் அதிகமான உபரியான பணிகளிலே ஈடுபடுகிற போது அது தவ்வாக ஆகிறது. அதற்கு அல்லாஹு தஆலா 2 மடங்கு பன்மடங்கு நன்மையை தருவான். நம்மால் இயன்ற அளவுக்கு என்ன சமுதாய பணிகளில் ஈடுபட முடியும், வாலியண்டர் பணிகளில் ஈடுபட முடியும். இந்த விஷயமும் கூட அருமை சகோதரர்களே அந்த ஆயத்திற்குள் வருவதாக இமாம் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு எடுத்துரைக்கிறார்கள். இதன் அல்லாஹுக்கு செய்கின்ற அழகிய கடன். அன்பான பெருமக்களே, நம்மால் என்ன முடியும் என்று ஒவ்வொருவருமே நாம் யோசிக்க வேண்டும். நம்மால் என்ன முடியும் என்று நிகழ்ச்சி ஒன்றை சொல்வார்கள். கடந்த ஆண்டும் கூட நம்முடைய உலமாக்கள் அந்த நிகழ்ச்சியை எடுத்துரைத்தார்கள். இந்த வசனங்களை எல்லாம் பார்த்த அபு தஹதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகை தருகிறார். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாஹுக்கு அழகிய கடன் தர வேண்டும் என்று வசனம் இறக்கியிருக்கிறான். அவன் வல்லாஹு வல் கனியு, அவன் மிகப்பெரிய பணக்காரனாக இருக்கிறான், மிகப்பெரிய செல்வந்தனாக இருக்கிறான். அவனுக்கு என்ன நாம் கடன் கொடுக்க முடியும்?
என்றால் அதற்கு என்ன விளக்கம் என்று பார்க்கிற போது, அல்லாஹுடைய பாதையிலே செலவழிப்பது என்பது அதனுடைய கருத்து என்பதை நான் புரிந்து கொண்டேன். யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹுடைய பாதையில ஏதாவது தர்மம் செய்வதற்கு விரும்புகிறேன், தங்களுடைய கையை தாருங்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை நீட்டினார்கள். இவர்கள் தங்களுடைய கையை கையோடு கையாக கரம் இணைத்தார்கள். சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு 2 தோட்டங்கள் இருக்கின்றன, அதை தவிர வேறு ஏதும் இல்லை. புனித மதீனாவிலே, மேல் மதீனாவிலே ஒரு தோட்டம் ஆலியா, கீழ் மதீனாவிலே ஒரு தோட்டம் சாஃபிலா. இந்த 2 தோட்டங்களிலே எது மிக சிறந்ததாக ஹைரானதாக இருக்கிறதோ அதை நான் அல்லாஹுடைய பாதையிலே தர்மம் செய்து, முதலில் அவர்கள் கூறுகிறார்கள், 2ஐயுமே நான் அல்லாஹுடைய பாதையிலே தருகிறேன் என்று. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிர்கிறார்கள், இல்லை, ஒன்றை நீங்கள் அல்லாஹுடைய பாதையிலே தாருங்கள், மற்றொன்றை நீங்கள் என்ன செய்யுங்கள், இஜ்அல் தஅஹா லக வலி அஹ்லிக, உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். மறுபடியும் அபுத்தஹதாக கூறுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், சரி, தாங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த 2 தோட்டங்கள்ல எது மிக ஹைரான தோட்டமாக இருக்கிறதோ அதை நான் அல்லாஹுடைய பாதையிலே தந்து விடுகிறேன். அது என்ன ஹைரான தோட்டம் என்றால், அந்த தோட்டத்திலே கிட்டத்தட்ட 600 ஈத்த மரங்கள் இருக்கின்றன. பேரித்தம் மர தோட்டம் அது, அதை நான் வழங்கி விடுகிறேன். அப்படியானால் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை பரிசாக ஆக்குவான். அவர்கள் கேட்டுக்கொண்டது என்னவென்று கேட்டால், யா ரசூலல்லாஹ், நான் இப்படி கொடுக்கிற போது எனக்கும் நான் பெற்ற பிள்ளைகளுக்கும் என்னுடைய துணைவியாருக்கும் எனக்கு சொர்க்கம் வேண்டும், குர்ஆனுடைய வசனப்பிரகாரம் சுவனம் வேண்டும். அந்த சுவனம் கிடைப்பதற்கு அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொண்டால் போதுமானது. நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை பாக்கியமாக ஆக்குவான் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்களிக்க, நேராக என்ன செய்கிறார், தோட்டத்துக்கு செல்கிறார். அந்த 600 ஈத்த மரங்கள் இருக்கக்கூடிய அந்த தோட்டத்திற்கு சென்று தோட்டத்திற்கு வெளியே நிற்கிறார், அபுத்தஹதாக நிற்கிறார். உள்ளே அவர்களுடைய துணைவியார் உம்முத்தஹதாகும் பிள்ளைகளும் உள்ளே தோட்டத்துக்குள்ளே வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சந்தோஷமாக குதூகலமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். யா உம்மத்தஹதா, என் அன்பு மனைவியே, நீங்களும் சரி, நம்முடைய பிள்ளைகளும் சரி, உடனடியாக நீங்கள் தோட்டத்தை விட்டு வெளியே வாருங்கள். நான் அல்லாஹுடைய பாதையிலே நான் இதை கரல ஹசனாக கொடுத்து விட்டேன், அழகிய கடனாக நான் கொடுத்து விட்டேன். அதற்கு பகரமாக அல்லாஹுடைய திருத்தூதர் சொல்லியிருக்கிறார்கள், நம் எல்லோருக்கும் சுவனம் இருக்கிறது என்று திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லி, உடனடியாக அந்த நிமிடத்திலேயே அவருடைய துணைவியும் பிள்ளைகளும் அந்த தோட்டத்திலிருந்து வெளியே வந்து விடுகிறார்கள். அப்போதெல்லாம் பத்திரப்பதிவோ எல்லாம் கிடையாது, எல்லாம் வாக்குமூலம் தான். அந்த வாக்குமூலம் அடிப்படையிலே அத்தனையும் நிகழ்ந்து கொண்டிருந்தது. அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த வசனத்திற்கு விளக்கம் எழுதிய பெருமக்கள் இந்த நிகழ்ச்சியை இங்கே பதிவு செய்கிறார்கள். நம்மால் என்ன பண்ண முடியும்? நாம் யோசித்து பார்க்கிறோம். ஒரு காலம் இருந்தது, நாம் திரும்பி பார்க்கிறோம். நம்முடைய மிஸ்பாஹுல் ஹுதா அரபிக் கல்லூரிக்கே இருக்கட்டும், கிட்டத்தட்ட 100கணக்கான ஏக்கர்களை நம்முடைய மூதாதையர்கள் தர்மம் செய்திருக்கிறார்கள். அந்த ஏக்கர்கள் எல்லாம் அது தரிசு நிலங்கள் ஒன்றும் கிடையாது. நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடுகின்ற டெல்டா மாவட்டங்கள் இருக்கக்கூடிய நல்ல வேளாண் தலங்கள் தான் அது. அந்த நேரத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள்? மாஷா அல்லாஹ், நம்முடைய மூதாதையர்கள் முன்னோர்களிடத்தில் இருந்த அந்த ஈமானை பாருங்கள். அவருடைய குடும்பத்தினரும் ஒத்துழைத்தார்கள். இப்போது அபுத்தஹதாவுடைய மனைவி மக்கள் எப்படி ஒத்துழைத்தார்களோ, கொஞ்சமேனும் முகம் சுளித்தார்களா? எப்படி நீங்கள் தரப்போயிட்டு நமக்கு பெண் மக்கள் இருக்கிறார்கள், ஆண் மக்கள் சபியாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்று முகம் சுளித்தார்களா? சுளிக்கவில்லை. நம்முடைய முன்னோர்களை நாம் பார்க்கிற போது அவர்கள் ஏக்கர் கணக்கிலே தந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு சுவனம் கிடைக்குமா கிடைக்காதா? இந்த ஆயத்தை வைத்து, இந்த நிகழ்ச்சியை அடிப்படையாக வைத்து இன்றைக்கு ஓதப்பட்ட அந்த 2 வசனம், இன்னல் முஸ்ஸத்திகீன வல் முஸ்ஸத்திகாத்தி வ அக்ரதுல்லாஹ கரதன் ஹசனா ஃபயுதாயிஃபுஹு லஹும் வலஹும் அஜ்ருன் கரீம், மற்றும் ஒரு வசனம் இப்படியே வருகிறது, சொர்க்கவாசிகள். யாரெல்லாம் நம்முடைய ஜாமியா மஸ்ஜிதுக்காக இருக்கட்டும் அல்லது மிஸ்பாஹுல் ஹுதாவுக்காக இருக்கட்டும், இது போன்ற மதரசாக்களுக்கு யாரெல்லாம் மனமுவந்து தங்களுடைய நிலங்களை வழங்கினார்களோ அவர்கள் அனைவருமே சுவனவாசிகள் தான். இதுதான் கரல ஹசன், அழகிய கடன்.
வெளியே பார்க்கிற போது இது ஒரு கடன். கடன் கொடுத்தால் திரும்ப வருமா இல்லையா? அல்லாஹ்விடத்தில் அது எப்படி திரும்ப வரும் என்றால் சுவனமாக கிடைக்கும். சயஜ்ஸீஹும் ஜன்னா. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மிகப்பெரிய பாக்கியசாலிகள். நான் கூட சில நண்பர்களிடத்தில் சொல்லுவது உண்டு, இப்படி சொல்லுவது உண்டு. நீங்கள் மதரசாவுக்காக நிறைய வழங்குகிறீர்கள், நிறைய காம்ப்ளெக்ஸ் கட்டி விட்டிருக்கிறீர்கள், அதிலிருந்து உங்களுக்கு வருமானங்கள் வருகிறது, உங்களுடைய தேவையை தாண்டி வருமானங்கள் வந்து கொண்டிருக்கிறது, நீங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். ஒரே ஒரு வீட்டை மதரசாவுக்கு அல்லது பள்ளிவாசலுக்கு எழுதி வைத்தால் என்ன? சரி, எழுதி வைக்க வேண்டாம், அவனுடைய வருமானத்தையாவது 10 வீடு 20 வீடு 30 வீடுகள் என்று நீங்கள் எழுப்பி இருக்கிறீர்கள். அது உங்களுக்கும் சரி உங்களுடைய குடும்பத்தினருக்கும் சரி அது சுவனத்தை பகரமாக்கி தருமே என்று நாம் அவரிடத்திலே சொல்லுவது உண்டு. அவருடைய வருமானத்தையாவது வழங்கலாமே. மதரசாவுக்கோ பள்ளிவாசலுக்கோ ஏழை எளியவர்களுக்கோ வழங்குகிற போது இதெல்லாம் அன்பான பெருமக்களே வெறும் வெற்று பேச்சுக்காக சொல்லப்படுகிற ஒரு விஷயம் கிடையாது. வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதற்காக உண்டான ஒரு விஷயம். இது கரலஹசன். இன்னொரு கரலஹசன் இருக்கிறது. அடியார்கள் தங்களுக்கு மத்தியிலே கடன் கொடுத்து கொள்வது. கடன் கொடுப்பது என்பது அது மிகப்பெரிய நன்மையான ஒரு காரியம். சில பேர் மிகவும் கஷ்டத்திலே இருப்பார்கள், துன்பத்திலே இருப்பார்கள். கடனுக்கு என்று சில சட்ட திட்டங்கள் இருக்கிறது. யா ஐயுஹல்லதீன ஆமனு இதா ததாயன்தும் பிதைனின் என்கின்ற ஒரு வசனமே வருகிறது. அந்த கடனுடைய சட்டங்கள் பிரகாரம் நாம் கடன் கொடுத்து வாங்கினோம் என்றால் அதுவும் மிகப்பெரிய நன்மைதான். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, கடன் அன்பை முறிக்கும் என்று சில கடைகளிலே பதாகையை தொங்க விட்டிருப்பார்கள். அன்பை முறிப்பதற்கு வேலையே கிடையாது. என்ன காரணம் என்றால் அந்த கடன் பரிவர்த்தனைக்கு என்று நம்முடைய மார்க்கத்திலே சில வரைமுறைகள் இருக்கின்றன. அந்த வரைமுறைகள் பிரகாரம் நாம் செயல்படுகிற போது ஒருபோதும் கடன் அன்பை முறிக்காது. இருவருக்கு மத்தியிலே ஒரு முகப்பத்து தான் உண்டாகும். கடன் கொடுத்தவராக இருக்கட்டும், கடன் வாங்கியவராக இருக்கட்டும், நிச்சயமாக முகப்பத்து உண்டாகத்தான் செய்யும். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், கடன் கொடுப்பது மிகப்பெரிய ஒரு நன்மையான ஒரு காரியம், மிக ஒரு சிறந்த ஒரு காரியம். அதற்கு என்று ஒரு தனி பாடமே ஹதீஸ் கிதாபுகளிலே பார்க்கிறோம். மன் அந்தர மூசிரன் அவ் வலாஹு அன்ஹு அதல்லஹுல்லாஹு ஃபீ லில்லிஹி என்று நாம் ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கிறோம். மறுமை நாளிலே அல்லாஹ் தன்னுடைய அரிசி நிழலை தருகிறானாம். யாராவது ஒருவர் கஷ்டப்படக்கூடியவருக்கு நாம் கடன் கொடுத்தோம் என்றால் அந்த கடனை நாம் ஒரேடியாக வசா செய்வது அல்லது கொஞ்சம் அவருக்கு அவகாசம் கொடுப்பது. இப்போது உடனடியாக அந்த கடனை திரும்ப தர முடியவில்லை, கொஞ்சம் டைம் கொடுத்தால் அல்லாஹ் மறுமை நாளிலே அவருக்கு நிழலை தருவான். நிழலில்லாத அந்த நிழலை தருவான். இது ஒரு பாக்கியமா இல்லையா அருமை சகோதரர்களே? இதுதான் கடன் கொடுப்பது என்பது. கடன் இல்லாமல் யாருமே இந்த உலகத்திலே வாழவில்லை. வசதி குறைவானவர்கள் அவர்களுடைய அந்த தகுதிக்கு ஏற்ப கடன் வாங்குகிறார்கள். மிகப்பெரிய தொழில் அதிபர்கள் இருக்கிறார்கள், அவர்களும் கடன் வாங்காமல் இல்லை. சற்று யோசித்து பார்த்தால் தெரியும். தொழில் அதிபர்கள் அவர்கள் அவருடைய சக்திக்கு ஏற்ப லட்சமாக அல்லது கோடியாக கடன் வாங்கி கொண்டிருப்பார்கள். கடன்களுக்கு என்று வருது. நம்முடைய இந்திய தேசம் இருக்கிறத மற்ற நாடுகளை விடுங்கள், 35 கோடிக்கு மேலே கடனாளியாக இருக்கிறது. ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய தலையிலேயும் கிட்டத்தட்ட 30,000 கடன் சுமை இருப்பதாக பத்திரிகை விவரம் கூறுகிறது. அப்படியானால் அவரவருடைய சக்திக்கு ஏற்ப கடன்கள் வாங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த கடன்களுடைய அந்த சட்டத்திட்ட பிரகாரம் கொடுக்கிற போது அது மிகப்பெரிய பாக்கியமா இல்லையா? இது போன்ற அந்த ஹதீஸ்களை நாம் யோசித்து பார்க்கிறோம். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், முன்னோர்களிலே ஒருவர் அவர் இறக்கிறார். மலக்குமார்கள் ஃபதலக்கத்துஹு மலாயிகா, மலக்குமார்கள் அவரை சந்திக்கிறார்கள். எப்ப நீ ஏதாவது நன்மை செஞ்சியா? உலகத்துல வாழும்போது நீ என்ன நன்மை செஞ்சிருக்கிற? யோசிச்சு பார், நீ கொஞ்சம் சிந்திச்சு பாருன்னு சொன்னாங்க. சிந்திச்சு பார்த்தா நான் எந்த ஒரு நன்மையும் செஞ்ச மாதிரி இல்லையே. ஏதோ உலகத்துல பிறந்தேன் வாழ்ந்தேன் இறந்தேன், இப்படித்தான் நான் வாழ்ந்து விட்டு போயிருக்கிறேன் என்று அவர் சொல்றாரு. இல்லப்பா, நல்லா யோசிப்பா, நீ நல்லா யோசிச்சு பார்த்துட்டு சொன்னார், ஒரே ஒரு நன்மை நான் செஞ்சிருக்கிறேன். என்ன நன்மைன்னு கேட்டா, நான் செல்வந்தனாக இருந்தேன், பிறருக்கு நான் கடன் கொடுப்பேன். அந்த கடனை வசூலிக்க செல்லக்கூடியவர்களிடத்துல சொல்லி அனுப்ப, நீங்க கெடுபடியா நீங்க நடக்காதீங்க. நீங்க யாரிடத்துல கடன் வசூலிக்க போறீங்களோ அவர் ஒரு ஏழையா இருந்தா விட்டு கொடுத்துருங்க.
அந்த கடனை வந்து நீங்க விட்டு கொடுத்துருங்க. அவரால் என்ன செய்ய முடியல, அந்த கடனை திருப்பி தர முடியல. அவர் மூசிரா இருக்கிறார். அரபியில வந்து மோசிரும்பாங்க. அப்படி இல்லாம மூசிரா இருக்கிறாரு, நல்ல வசதியானவரா இருக்கிறாரு. அவரால் திரும்ப தர முடியும், ஆனா உடனடியாக திரும்ப தர முடியல. அவருக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுது. அவருக்கு கால அவகாசம் கொடுங்க. மூசிரா இருந்தா கால அவகாசம் கொடுங்க. மூசிரா இருந்தாக்க விட்டு கொடுத்துருங்க. பத்த ஜாவஸ் அன்னு ஹதீஸ் ஷரீஃப்ல அப்படியே அவர் பத்த ஜாவஸ் அன்னு, அவருக்கு நீங்க விட்டு கொடுத்துருங்க என்று நான் சொல்லுவேன். கடனை வசூலிக்க செல்லக்கூடியவங்க அந்த மாதிரி செஞ்சாங்க. எனவே நான் கடனாளிகளுக்கு நான் இந்த மாதிரி ஒரு நன்மை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், இதை தவிர வேற எந்த நன்மையுமே நான் அந்த உலகத்துல செய்யல என்று சொன்னப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குமார்களை பார்த்து கட்டளை பிறப்பிக்கிற பத்த ஜாவசு அன்ஹு, அவருடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க. மன்னிச்சுப்பட்டு அவர் என்ன செஞ்சிருங்க, சொர்க்கத்துக்கு அனுப்பிடுங்க அப்படின்ட்டு. யோசித்து பார்க்கிறோம் அருமை சகோதரர்களே, பெரியோர்களே. இந்த மந்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கரதன் ஹசனா ஃபயுதாயிஃபு லஹு வலஹு அஜ்ருன் கரீம் என்கிற வசனத்திற்கு 2 வகையான கடன்கள். அந்த 2 வகையான கடன்களையும் யோசித்து பார்க்கிறோம். முன்னோர்கள் நல்லோர்கள் என்ன செய்தார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே நிறைய கரத ஹசனை கொடுத்து அவர்கள் சூனவாசிகளாக சென்றிருக்கிறார்கள். எல்லாம் இந்த கதையாக நாம் பேசிக் கொண்டிருக்க முடியாது. நம்மால் என்ன பண்ண முடியும்? நாமும் சோனவாசிகளாக ஆக வேண்டுமே, யோசித்து பார்க்க வேண்டுமே. அதே போன்று மக்களுக்கு தங்களுக்கு மத்தியிலே அவர்கள் கடன் கொடுத்து வாங்கியிருக்கிறார்கள், அதையும் நாம் யோசித்து பார்க்கிறோம். இந்த கரத ஹசனுக்கு நிறைய விளக்கங்கள் சொல்கிறார்கள். மனசோடு தாராளமாக நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வீட்டிலே நம்முடைய குடும்பத்திலே செலவழிப்பதாக இருந்தாலும் கூட நாம் சற்று தாராளமாகவே செலவு செய்ய வேண்டும். இறுக்கம் காட்டக்கூடாது. அப்படி இறுக்கம் காட்டினோம் என்றால் அதுவும் கரத ஹசனுக்கு மாற்றமான ஒரு விஷயம். எப்போது பார்த்தாலும் லெமன் சாதம், தக்காளி சாதம், புளியம் சாதம், இது போன்ற சாதங்களாக நாம் இது ஒரு உதாரணத்துக்காகத்தான் சொல்கிறேன். சில குடும்பஸ்தர்கள் மிகவும் இறுக்கம் காட்டுகிறார்கள். எங்களுடைய கணவன்மார்கள் ரொம்ப பகீல்களாக இருக்கிறாங்க. சிக்கனமா செலவழிக்கணும் என்றே சொல்லி ரொம்ப சிக்கனமா செலவழிக்க சொல்றாங்க. இது கரத ஹசனுக்கு மாற்றமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படி பல்வேறுபட்ட விஷயங்கள். கரத ஹசன் என்று சொல்லுகிற போது நாமும் நம்முடைய ஊரிலே ஒரு நடைமுறையை கொண்டு வர வேண்டும். நல்லவர்கள், பெரியோர்கள், முக்கியஸ்தர்கள் எல்லாம் கூடியிருக்கிறீர்கள். யாருக்கு கடன் தேவைப்படுகிறதோ கடன் வழங்குகிற அந்த திட்டத்தை நான் நீண்ட காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதை நம்முடைய ஊரிலே நடைமுறைப்படுத்த வேண்டும். பைத்துல் மால் மூலமாக நடைமுறைப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு என்று சில சட்ட திட்டங்களை நாம் வரையறுத்து கொள்ள வேண்டும். சமீபத்திலே ரம்ஜானுக்கு முன்னாலே ஒரு 15 நாட்களுக்கு முன்னாலே ஆயங்குடி அருகே இருக்கக்கூடிய ரெட்டியூர் ஒரு சின்ன கிராமம் தான். அந்த கிராமத்திலே ஒரு நூல் வெளியிட்டிருந்தார்கள். அந்த நூலிலே கரத ஹசன் எப்படி அவர்கள் தருகிறார்கள். நான் அந்த நிறைய இளைஞர்கள், வெளிநாட்டில் உள்ள இளைஞர்கள் வந்திருந்தார்கள். இப்படி நீங்கள் அழகிய கடன் கொடுக்கிறீர்கள், 10,000 20,000 அந்த புக்கிலே இருக்கிறது. இன்னாருக்கு இவ்வளவு பணம் கொடுக்கப்பட்டு திரும்ப வசூலிக்கப்பட்டது என்று. இதெல்லாம் சரியாக வந்து விடுகிறதா? நல்ல உத்தரவாதங்களோடு தான் கடன்கள் கொடுக்கிறோம். அவர்கள் வட்டி கடைக்கு சென்று விடக்கூடாது என்பதற்காக வேண்டியே இப்படிப்பட்ட அழகிய கடன் திட்டத்தை நாங்கள் செய்திருக்கிறோம். நாங்கள் அவர்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறோம். சரியான முறையிலே அவர்கள் திரும்ப கடனை கொடுப்பது மட்டுமல்ல, பின்பு அவருடைய கைகளில் வசதி வந்ததுக்கு பின்னாடியே அவர்கள் நன்கொடைகள் வழங்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த நேரத்தில் நன்கொடை வாங்கினால் அது வட்டியாகி போய்விடும். அந்த கடனை திரும்ப கேட்கிற போது கூடுதலாக ஒரு 1000 தர வேண்டும், 2000 தர வேண்டும் என்றால் அதை விட பச்சை வட்டி கிடையவே கிடையாது. அந்த நேரத்தில் கேட்கறது இல்லை. அதுக்கு பின்னாடி அவர்கள் செழிப்போடு அவர்கள் வாழ்கிற போது தாமாக முன்வந்து இந்த கரத ஹசன் திட்டம் இருக்கிறது, இது ஒரு அருமையான திட்டம். ஆனால் தகுதி பெற்றவர்கள் யார்? நான் ஆரம்பத்திலே சொன்னேன் அல்லவா, கடன் கொடுப்பவர் வாங்குபவர் இருவருக்குமான நம்முடைய மார்க்கத்திலே சில சட்ட திட்டங்கள் இருக்கின்றன. அந்த சட்ட திட்டங்களை நாம் நடைமுறைப்படுத்தி பரிவர்த்தனை செய்கிற போது நிச்சயமாக இது மிகவும் வெற்றிகரமாக நடைபெறும் என்பதில் சிந்தித்தும் சந்தேகம் இல்லை. ஒரு சின்ன கிராமம், ஒரு 100-150 குடும்பங்கள் தான் இருக்கும். இது ஒரு சேவை மட்டுமல்ல, இது போன்று பல்வேறுபட்ட சேவைகள் செய்தவாறு இருக்கிறார்கள். அது நாம் பார்த்த கிராமம். இதே போன்ற பல ஊர்களிலே இது போன்ற கடன் திட்டங்களை நம்முடைய ஊர்களிலேயும் நாம் நடைமுறைப்படுத்துகிற போது இதைத்தான் நம்முடைய மார்க்கம் சொல்கிறது, இஸ்லாம் சொல்கிறது, நம்முடைய ஷரியத்து இதைத்தான் சொல்கிறது. இப்படி ஒவ்வொன்றாக நாம் யோசித்து நாம் செயல்படுத்துகிற போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கான பகரங்களை
பன்மடங்காக்கி தருவோம். 12 இடங்கள்ல பேசுகிறான் இந்த கர்த ஹசனை பற்றி. இன்றைக்கு 2 இடத்துல பேசுறான். ஒரே சூறாவிலேயே 2. ஏன் இந்த அல்லாஹ் இப்படி பண்றான்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். இப்பதான் சொன்னான் இந்த மந்தல்லது யுஃபுரில்லா கர்தன, உடனே இன்னல் முஸ்தத்திகினவல் முஸ்தத்திகாத்தி வாக்கரதுல்லாஹ் கர்தன் ஹசனா என்றால் நமக்கு வலியுறுத்துகிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். நீங்கள் முஸ்லிம்களாக மூமின்களாக இருந்தால் இது போன்ற மார்க்கத்தினுடைய அந்த போதனைகளை நீங்கள் கடைபிடித்தீர்கள் என்றால் நீங்கள் வாழ்வாங்கு வாழ முடியும், வளம் கொளிக்க வாழ முடியும் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காக வேண்டிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற வசனங்களை இறக்கி அருள் இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்போம். அல்லாஹுடைய அருளை பெறுவோம். பன்மடங்கு நன்மைகளை பற்றி நாம் அனைவரும் சுவனவாசிகளாக திகழ்வதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லோருக்கும் நல்லோர் புரிவானாக என்கிற துஆவோடு நிறைவு செய்கிறோம். வாகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.